Namaste students, welcome to physics class. So today we are going to see a topic is application of Newton's laws. So Newton's laws oda applications என்னன்னு பார்க்க போறோம். அதுல first நம்ம பார்க்க போறது என்னன்னா free body diagram. So இந்த free body diagram எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா using this free body diagram we can analyze the motion of the object using Newton's laws. Newton's laws தான் உங்களுக்கு தெரியும் first law, second law and third law. Second law அப்படின்னு சொல்லும்போது we have an equation F is equal to mass into acceleration, and Newton's third law is every action there is an equal and opposite reaction acting on two different bodies. So அப்போ இந்த Newton's laws யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட மோஷனை நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டோட மோஷன் எப்படி எந்த மாதிரியான மோஷன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் a simple tool to analyze the motion of the object using Newton's laws. நியூட்டன்ஸ் லாஸை யூஸ் பண்ணி மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக வந்துட்டு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் a simple tool to analyze the motion of the object using Newton's laws. ஸோ அப்போ the following systematic steps are followed for developing the free body diagram. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளே வந்துட்டு இது நம்மளே வந்து க்ரியேட் பண்ணுறது. அப்போது அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம டெவலப் பண்ணணும்னா அதுக்கு ஃபாலோயிங் சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கோ இல்லை பால் ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஐடென்டிஃபை என்னது கண்டுபிடிக்கணும், என்னது த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்போ அந்த டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மேலே, டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். சிஸ்டமேட்டிக்காக அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ பால் இஸ் பிளேஸ்ட் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தட் பால் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் அ பாயிண்ட். நம்ம அங்கே என்ன எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் அ பாயிண்ட். இது 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ த சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோட் ஃபார் developing the free body diagram to 3 points இருக்குன்னா 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. So the following systematic steps are followed for developing the free body diagram. First one என்ன பண்ணணும், identify the forces acting on the object. அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் அ பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரா த வெக்டர்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்னால நம்ம என்ன பண்ணணும், வெக்டர் ட்ரா பண்ணணும். எதுக்கு வெக்டர் ட்ரா பண்ணணும், பிகாஸ் இட் ஷோஸ் த டைரக்ஷன். வெக்டர் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ அந்த வெக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ட்ரா த வெக்டர்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு வந்து நம்ம வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் கீழே டயக்ராம் பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் அடுத்தது பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3.1லேருந்து 3.13 வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இருக்குது. அதில் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் கண்டினியூஸாக சொல்லித்தரேன். எதெல்லாம் நான் வீட்டில் பார்க்க சொல்கிறேனோ அந்த சம்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இது இப்போ 3 points. இதை வந்து 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்பாங்கம்மா, யூ கேன் மார்க் இட் டவுன். ஸோ ஃபாலோயிங் சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோட் ஃபார் டெவலப்பிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்டால் ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் அ பாயிண்ட். அடுத்தது என்ன பண்ணணும், ட்ரா த வெக்டர் சிம்பிள், வெக்டர்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். வென் வி ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ சிஸ்டம், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை சிஸ்டம்க்கோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் அப்படின்னா த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ், இதை வேணால் அண்டர்லைன் பண்ணிக்க. ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது
அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ சிஸ்டம் the forces exerted by the object அங்கே ஆன் த ஆப்ஜெக்ட், இங்கே வந்து என்னது பை த ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஆர் யூ கிளியர்? அப்போ இது வரைக்குமே 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். வாட் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஃபாலோட் பை த டெவலப்பிங் ஏ ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்கலாம் கொஷின். ஸோ ஆர் யூ கிளியர்மா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை கூட 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ட்ரா த வெக்டர்ஸ் ரெப்ரசன்ட், இந்த 3rd பாயிண்ட் படிக்கிற ட்ரா த வெக்டர்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அடுத்தது ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா அது ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்னால என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறது இதில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் பி இன்க்ளூடட் இன் த ஃப்ரீ பாடி டயக்ராம். அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.1. இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அதில் செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொன்னாங்க, ரெப்ரசன்ட் த ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் அ பாயிண்ட். நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்டாக பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், என்னென்ன ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா புரியும். எக்ஸாம்பிள் சம் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம்மும் கண்டிப்பாக பார்க்கணும். 2 மார்க் ஆர் 3 மார்க் ஆர் 5 மார்க், 2 மார்க் 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் 3.1 கொஷின் கவனிங்க. எ புக் ஆஃப் மாஸ் எம், புக்கோட மாஸ் என்னம்மா எம், இஸ் அட் ரெஸ்ட் ஆன் த டேபிள், டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ வாட் ஆர் த ஃபஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். ஃபஸ்ட்டு புக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். அடுத்தது செகண்டு, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பை த புக். அதாவதுமா ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் புக்கு மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க கொஷின். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக், புக்கு வந்துட்டு என்ன ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்காங்க. புக்கு வந்து என்ன ஃபோர்ஸஸை எக்ஸர்ட் பண்ணுது, அதை வெளிப்படுத்துது. அடுத்த தேர்ட் ஒன் கொஷின் என்னது, ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த புக். அது நமக்கே தெரியும், அந்த புக்கை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ வாட் ஆர் த ஃபஸ்ட் கொஷின் நம்ம வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். செகண்ட் ஒன் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக். ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த புக். அடுத்த சொல்யூஷன் பாருங்கள். தேர் ஆர் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதா. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமோட டெவலப்மெண்ட்டு என்னது, ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அதுதான் ஃபஸ்ட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க, ஆக்டிங் ஆன் த புக். அப்போ தேர் ஆர் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். இங்கே நல்ல டயக்ராமை பாருங்கள், அப்புறம் மேலே பார்க்கலாம். கீழே பாருங்கள் டேபிள் கொடுத்துருக்காங்க, டேபிள் மேலே என்ன இருக்குது, புக் இருக்குங்களா, புக்கில் வந்துட்டு புக் வந்து என்னது ரெஸ்ட் ஆன் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் கண்டிப்பாக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து என்னவாகுது, எக்ஸர்ட் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த புக்கில் இருந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான், கிராவிட்டி ஃபோர்ஸ், அதாவது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லலாம். மாஸ் ஆஃப் த புக் அண்ட் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தட் இஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த புக். அடுத்தது பாருங்கள், இந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில இதுதான் டேபிள்னா இந்த டேபிள் மேலே தானே புக் இருக்குது. இப்போது இது நமக்கு தெரியாது, ஆனால் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் இந்த டேபிளுக்கும் இது வந்து டேபிள், இது வந்து என்னது புக்கு. இப்போ இந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது என்ன ஃபோர்ஸ்னால் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். அப்போ அது எதுக்கு இடையில இருக்குன்னா, அந்த டேபிளுக்கும் அந்த புக்குக்கும் இடையில அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த புக். ஸோ தீஸ் ஆர் த 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ புக். இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம்ன்ட்டு. இங்கே புக்கை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டாங்களா. அடுத்தது பாருங்கள் டவுன்வர்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது எம்ஜி. அந்த புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் எது, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக்கு. அப்போ புக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இங்கே எம்ஜி ஏன் போடுறோன்னா, மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால தான் எம் மாஸ் ஆஃப் த புக் அண்ட் ஜிங்கிறது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த புக். அப்போ இது வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அதுக்கு தான் பிளாக் கலரில் டவுன் ஏரோ காமிச்சிருக்காங்க.
அடுத்தது இந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில இது என்ன அர்த்தம்னா புக்குக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கிடையாது. அந்த டேபிள் அந்த புக்கு வந்து டேபிள் மேலே காண்டாக்டில் இருக்கா, அப்போ அந்த காண்டாக்டில் இருக்கும்போது டேபிளுக்கு புக்குக்கு இடையில அந்த ஸ்பேஸில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுமா. நார்மல்னா பர்பெண்டிகுலர் லைன் வந்து என்னது upward forceல ஆக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். அதை தான் சொல்கிறாங்க. தேர் ஆர் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. அப்போ நான் இது ஸ்ட்ரைட்டாக சொன்னால் இப்போ புக் நான் இந்த டேபிள் இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் த புக். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் த புக். அடுத்தது பாருங்கள் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் இங்கே என்னது புக்குக்கும் அந்த டேபிளுக்கும் இடையிலான கேப்பில் பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் n exerted by the surface of the table on the book. It acts upwards as shown in the figure. இப்போ இந்த டயக்ராமில் ரைட் சைடு உள்ளது ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த லெசனில் எல்லா டாபிக்ஸ்லையுமே கண்டிப்பாக இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்திருக்கும். அப்போ ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எது அந்த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா அந்த எந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை நம்ம ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த வெக்டர் சிம்பிள் வெக்டர் ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பிளாக் கலரில் ஒரு ஏரோ காமிச்சிருக்காங்க. அடுத்தது மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ரெட் ஏரோ காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்போ இந்த ஏரோ மார்க் ரெப்ரசன்ட்ஸ் த வெக்டர் சிம்பிள். நம்ம தேர்ட் பாயிண்ட்டை படித்தோம் இல்லைங்களா, ட்ரா த வெக்டர்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அதுதான் தேர்ட் பாயிண்ட். அப்போ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லேயே நமக்கு அந்த 3 பாயிண்ட்ஸ்க்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வாட் ஆர் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் த புக். அடுத்தது நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் n exerted by the surface of the table on the book. It acts upwards. Both act in an opposite direction. mg gravitational force acts in downward direction and normal force acts in upward direction. அடுத்து பாருங்கள் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் நோட்டில் பாருங்கள். இந்த நோட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா இதை they ask in 1 mark questions. In the free body diagram, as the magnitudes of the normal force and the gravitational force are same, the lengths of both these vectors are also same. அதாவது மேக்னிடியூட்ஸ் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெர் இஸ் அ மெஷர்மெண்ட். அதாவது இந்த அளவு இருக்குது பாருங்கள், இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதுதான். நீங்கள் வேணால் ஸ்கேல் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட லென்த்தை. இந்த மேக்னிடியூட்ஸ் வந்து எப்படி இருக்குமா, சேமாக இருக்குது. எதுக்கு ரெண்டுத்துக்குமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் சரி நார்மல் ஃபோர்ஸ்க்கும் சரி. அதை தான் சொல்கிறாங்க இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் as the magnitudes of the normal force and the gravitational force are same. ரெண்டுமே மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ரெண்டு நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கா, சேமாக இருக்குது. ஸோ த லென்த் ஆஃப் த வெக்டர்ஸ் ஆல்சோ த லென்த் ஆஃப் த போத் தீஸ் வெக்டர்ஸ் ஆல்சோ சேம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டினில் 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, அதோட கண்டினியூஷன் தான். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, கொஸ்டினை பாருங்கள். வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக். புக்கிலேருந்து புக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸை அங்கே எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பாருங்கள், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா தேர் ஆர் 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லானா நமக்கு தெரியும் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடியது. So according to Newton's third law, there are 2 reaction forces exerted by the book. அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, the book exerts an equal and opposite force, அதாவது mg on the earth which acts upwards. இந்த புக்கு வந்துட்டு என்ன பண்ணுதான், ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கா, அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The book exerts an equal and opposite force. The book exerts an equal and opposite force mg on the earth which acts upwards. அடுத்தது, the book exerts a force which is equal and opposite to normal force on the surface of the table. அதாவது நார்மல் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குமா,
அந்த புக்கு இப்போ புக்குக்கு கீழே வந்து என்னது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் அந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போது இது புக் அப்படின்னா இது டேபிள் அப்படின்னா இதுதான் டேபிள், இது வந்து டீன்னு சொல்கிறோம், இது வந்து புக்குன்னு சொல்கிறோம். இப்போ இந்த புக்கு வந்து இது வந்து ஸ்பேஸ் கிடையாதாண்ணா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த புக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நார்மல் ஃபோர்ஸை புக் டேபிள் மேலே எக்ஸர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. த புக் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ், இது வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நார்மல் ஃபோர்ஸ். த புக் எக்ஸர்ட்ஸ் அ force which is equal and opposite to normal force on the surface of the table. நார்மல் ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும், டேபிளுக்கும் புக்குக்கும் இடையில அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா. அது வந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எப்போவுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து அந்த புக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ செகண்ட் கொஷின் என்னென்னா, புக்கு வந்து எந்த ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்டில். த புக் எக்ஸர்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் புக்கு வந்து ஒரு ஃபோர்ஸை டேபிள் மேலே எக்ஸர்ட் பண்ணுது. ஆர் யூ கிளியர்? நான் சொன்னது இப்போ புரிஞ்சிச்சா? இது நார்மல் ஃபோர்ஸ். சரிங்களா. இது எப்போவுமே டேபிளுக்கும் புக்குக்கும் இடையில அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். இப்போ இந்த புக்கு வந்து என்ன பண்ணுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை டவுன்வர்ட் டைரெக்ஷனில் டேபிள் மேலே ஆக்ட் பண்ணுது. அதை தான் சொல்கிறாங்க. த புக் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல்னால் இங்கே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அப்படின்னு அர்த்தம், ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஆப்போசிட் டு நார்மல் ஃபோர்ஸ்னால் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். அந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணுது, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஆர் யூ கிளியர்? ஸோ த புக் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் தான் படித்தோமா. இப்போ த புக் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு நார்மல் ஃபோர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள் n ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஆகுது, புக்கு வந்து ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து என்னென்னா, அதே மாதிரி இது வந்து புக்கு அதே டேபிள் புக்கு அப்படின்னா இப்போ இங்கே கீழே பார்த்துட்டோமா, டேபிளுக்கு புக்குக்கு இடையில பார்த்துட்டோமா. இப்போ புக்கு வந்து என்ன பண்ணணும், ஆக்சுவலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். மேலே உள்ளது பாருங்கள். த புக் எக்ஸர்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் த எர்த் விச் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும் இல்லைங்களா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் எப்போவுமே அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ். ஆனால் இது செகண்ட் பாயிண்டில் நம்ம கிளியராக புரிஞ்சிடுச்சு. நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட், அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷனில் புக்கு வந்து ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், இது நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டவுன்வர்ட்ஸில் இறங்குது. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்வர்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஆர் யூ கிளியர் now? So according to Newton's third law, there are two reaction forces exerted by the book. The book exerts an equal and opposite force mg on the earth which acts upwards. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் புக்கு வந்து ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்டில் the book exerts a force which is equal and opposite to normal force on the surface of the table. அது எப்போவுமே நார்மல் ஃபோர்ஸ் டேபிளுக்கு புக்குக்கு இடையில அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் புக்கு வந்து என்ன பண்ணுது, டவுன்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. இப்போ புரிஞ்சிச்சிங்களா, கிளியராக? அவ்வளோதான். நோட் பாருங்கள். இட் இஸ் டு பி எம்பசைஸ்ட் தட் while applying Newton's third law, Newton's third law நமக்கு நல்லாவே தெரியும், action and reaction force இருக்கும், acting two different bodies. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. It is to be emphasized that while applying Newton's third law, it is wrong to conclude that the book on the table is at rest அப்படின்னு எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. Due to the downward gravitational force exerted by the earth and the equal and opposite reaction normal force exerted by the table on the book. ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது புக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா
பிகாஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. It is to be emphasized that while applying Newton's third law, it is wrong to conclude that the book நம்ம ராங்காக கன்க்ளூட் பண்ணக்கூடாது, புக் ஆன் த டேபிள் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா டியூ டு த டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த். அதாவது எர்த் வந்துட்டு என்ன பண்ணுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அந்த புக் மேலே எக்ஸர்ட் பண்ணுது, வெளிப்படுத்துது. அதே மாதிரி அண்ட் ஆப்போசிட் ரியாக்டிங், அது ஆக்ஷன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் reacting normal force act ஆகுது, exerted by the table on the book. So action and reaction forces never act on the same body. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, அதில் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராமா, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதை தான் கொடுத்துருக்காங்க. த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த புக் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். அடுத்தது பாருங்கள் 3.2. இது ஈஸியாக தான் இருக்கும், இதுவும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சரிங்களா, எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ அதனால் புக் பேக் பார்க்கலன்னா கூட எக்ஸாம்பிள் சம்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க, அதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். இஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மாசஸ், ஒன் இஸ் 2.5 கிலோகிராம் அண்ட் 100 கிலோகிராம், அதாவது 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்துட்டு 2.5 கிலோகிராம், இன்னொரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 100 கிலோகிராம். எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ், அதாவது 2 ஆப்ஜெக்ட் மேலேயும் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆக்ட் ஆகிறது வந்து சேமாக தான் இருக்குது, 5 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட மாஸ் வந்து டிஃபர் ஆகும், ஆனால் நம்ம மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அது வந்து எப்படி இருக்குது, எல்லாத்து மேலேயும் சேமாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போ அதே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மாசஸ் 2.5 கிலோகிராம் அண்ட் 100 கிலோகிராம் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ் 5 நியூட்டன், வாட் இஸ் த அக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஈச் ஆஃப் தெம். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட அந்த மாஸை பொறுத்து அக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இஃப் த 2 ஆப்ஜெக்டோட மாஸ் 2.5 கிலோகிராம் 100 கிலோகிராம், சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஆனால் அதோட ஆக்சிலரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஈச் ஆஃப் தெம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ எடுக்கவே கவனிச்சுட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஃப்ரம் நியூட்டன் செகண்ட்ல நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் F is equal to ma. F represents the force and m represents the mass of the object and a represents the acceleration of the object. ஸோ ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா இன் மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதும்போது, அதாவது வெக்டர் ஃபார்மில் எழுதாமல் வெறும் மேக்னிடியூட் ஃபார்ம் அளவில் எழுதும்போது F is equal to maன்னு எழுதுறாங்க, வெக்டர் யூஸ் பண்ணாமல். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 2.5 கிலோகிராம்க்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன எடுத்துக்கிறாங்க, 2.5 கிலோகிராம். த ஆக்சிலரேஷன் இஸ், அப்போ இந்த ஈக்குவேஷனை F is equal to maன்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ நமக்கு ஆக்சிலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஈச் ஆஃப் தெம். அப்போ A is equal to என்னவாகும், அந்த ஈக்குவேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகும், F by mn ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ A is equal to F by m. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் F என்னது 5 divided by 2.5. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் 2 ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ 5 divided by m என்னது 2.5. ஸோ அப்போ 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், 2 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. 2 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்குங்களா. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ஸ்டெப் தான். ஃபார் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 100 கிலோகிராம், த ஆக்சிலரேஷன் இஸ் A is equal to F by m. அது நம்ம ஆல்ரெடி இங்கே எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். F is equal to ma, then A is equal to F by m. தென் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா, ஃபோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 divided by 100. ஸோ இது பண்ணுன்னா உங்களுக்கே தெரியும் 0.05 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது இந்த ஆக்சிலரேஷனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். when the mass decreased, இங்கே வந்து மாஸ் கம்மியாக இருக்குது, வெறும் 2.5 கிலோகிராம் தான் இருக்குது, ஆனால் ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குது, இட் கெட் ஸ்பீட் 2 மீட்டர் செகண்ட், 2 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர், அதாவது 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டுன்னு அர்த்தம், 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுவே வந்துட்டு இங்கே பாருங்கள் 100 கிலோகிராம் மாஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இதோட ஆக்சிலரேஷன் பாருங்கள் 0.05 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கானது என்னென்னு, அப்போ இது இவ்வளோ தான் சம்மு. இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. even though the force applied on both the objects is the same. அதாவது நோட் கவனிங்க, அதாவது ஃபோர்ஸ் வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் சேமாக தான் இருக்குது, ஆனால் ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஈச் ஆப்ஜெக்ட் டிஃபர்ஸ்.
ஒன்றுக்கு வந்து 2 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு, இன்னொன்றுக்கு வந்துட்டு 0.05 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு. அப்போ என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் சேம், ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸ்லையும் ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்குது, ஆனால் ஆக்சிலரேஷன் வந்து என்னவாகுது, டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ த ஆக்சிலரேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதுகிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுறோம், எஃப் பை எம்னு எழுதுகிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த எஃப் பை எம்னா என்ன அர்த்தம், அப்போ ஆக்சிலரேஷன் வந்துட்டு, அதாவது மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் ஆகும், இல்லை ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் மாஸ் வந்து என்னவாகும், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். எப்போவுமே டிவிஷனில் போட்டோன்னா இட் இஸ் ஆல்வேஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வென் ஏ இன்க்ரீசஸ் மாஸ் டிக்ரீசஸ், வென் ஏ டிக்ரீசஸ் மாஸ் இன்க்ரீசஸ். இப்போ இந்த கீழே உள்ள எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன் 2 மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ மாஸ் இருந்துச்சு, 2.5. அப்போ இது வந்து என்னது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த மாஸ் வந்து கம்மியாயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், மாசு 100 கிலோகிராம், 100 கிலோகிராம் மாஸ் பார்த்தோம். இது வந்து மாஸ் இன்க்ரீஸாக இருக்குது, ஆக்சிலரேஷன் எவ்வளோ கிடச்சிது நமக்கு, 0.05. அப்போ இது என்னவா இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது கிளியர். இது ரெண்டு மாஸ் கம்மியாக இருக்குது, ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே மாஸ் அதிகமாக இருக்குது, ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஃபார் த சேம் ஃபோர்ஸ் த ஹெவியர் மாஸ், அதாவது 100 கிலோகிராம், எக்ஸ்பீரியன்சஸ் லெஸ்ஸர் ஆக்சிலரேஷன் அண்ட் த லைட்டர் மாஸ் எக்ஸ்பீரியன்சஸ் கிரேட்டர் ஆக்சிலரேஷன். எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, யூ டேக் அ பைசைக்கிள், அதாவது சைக்கிளுக்கும் லாரி ட்ரக் அப்படின்னு எடுத்துக்கோங்க, பெரிய ட்ரக். அப்போ ரெண்டுத்தோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் இட்ஸ் டிஃபரெண்ட் இல்லைங்களா. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சைக்கிளோட வென் கம்பேர் டு லாரி ட்ரக் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சைக்கிளோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சைக்கிளெல்லாம் நம்ம சைக்கிளில் போகும்போது எங்கே வேணாலும் ஈஸியாக நம்ம வேகமாக போயிட முடியும். அதுவே ட்ரக் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், அதாவது அந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். சரிங்களா. ஸ்லோ மீன்ஸ் அந்த ஆக்சிலரேஷன் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் ஹெவியர் மாஸ் இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும், லைட்டர் மாஸ் இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். when an apple falls it experiences earth's gravitational force. அதாவது புவியீர்ப்பு விசை காரணமாக ஆப்பிள் வந்து என்ன ஆகுது, கீழே ஃபாலோ ஆகுது. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. நமக்கு தெரியும். the apple exerts an equal and opposite force on the earth. Even though both the apple and the earth experiences the same force, இருந்தாலும் ஆப்பிளும் அர்த்தும் சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் தேர் ஆக்சிலரேஷன் வந்து எப்படி இருக்குது, டிஃபரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The mass of the earth is enormous compared to that of the apple. ஆப்பிளோட earthோட மாஸை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி அதான் எனாமஸ், அதிக அளவில் இருக்கும். அப்போ ஸோ த ஆப்பிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் லார்ஜர் ஆக்சிலரேஷன், ஏன்னா ஆப்பிளோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது experiences larger acceleration and the earth experiences almost negligible acceleration. So due to the negligible acceleration, earth appears to be stationary when an apple falls. அதாவது ஆக்சிலரேஷனே அதுக்கு இல்லாததுனால தான் நமக்கு வந்துட்டு earth வந்து எப்படி தெரியுது, ஸ்டேஷ்னரியாக நிலையாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இட்ஸ் ரிவால்வ். புரிஞ்சுதுங்களா. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.3 பாருங்கள். These are all asked in 2 more questions, 2 more or 3 more questions. So which is the greatest force among the 3 force, F1 vector, F2 vector, F3 vector shown below. கீழே டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. F1 vector அதோட லென்த் பாருங்கள் டிஃபர் ஆகுதா, 3 வெக்டர்ஸ்க்குமே. F1 vector லார்ஜர் லென்த், F2 vector அதை விட கம்மி, F3 vector இன்னும் ஸ்மாலராக இருக்குது. அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அமங் த 3 ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்களே சொல்லிடலாம் ஈஸியாக, F1 vector இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ். ஏன் அப்படிங்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க சொல்யூஷனில். force is a vector, நமக்கே தெரியும். force அப்படிங்கும்போது it shows the direction, then why we use the vector symbol. ஏன் அங்கே வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிகாஸ் தட் ஷோஸ் த டைரக்ஷன், மேக்னிடியூட் அண்ட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், தென் ஒன்லி தட் force, acceleration, these are all have the arrow marks, that is vector symbols. So force is a vector and magnitude of the vector is represented by the length. அதாவது ஃபோர்ஸுங்கிறது வெக்டர், நம்ம அந்த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா லென்த் ஆஃப் த வெக்டரை பொறுத்து. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம்.
ஸோ அந்த லென்த் ஆஃப் த வெக்டரை தான் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர். நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த கொஷின் கேட்டால் 2 மார்க்கில் கேட்கலாம் கண்டிப்பாக. So force is a vector and magnitude of the vector is represented by the length of the vector. So here F1 vector has greater length compared to other two. So F1 is largest of the three. அப்போ இதில் என்னது F1 தான் வந்துட்டு largest அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா length of the vector பொறுத்து தான் magnitude of the vector வந்து represent பண்ணுறாங்க. அப்போ which is the greatest force-னா F1 has a greater length. So F1 is the largest of the three அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.4. ஸோ அப்ளை நியூட்டன்ஸ் லா, அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு எ மேங்கோ. அதாவது இங்கே என்னன்னு பாருங்கம்மா. ஸோ அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு எ மேங்கோ ஹேங்கிங் ஃப்ரம் எ ட்ரீ. ஒரு மேங்கோ ட்ரீயில் மாங்காய் வந்து என்னவாயிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. மாஸ் ஆஃப் த மேங்கோ இஸ் 400 கிராம். இதில் மாஸ் ஆஃப் த மேங்கோ வந்து என்னது 400 கிராம் சொல்லிட்டாங்க. அடுத்தது இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். நோட், பிஃபோர் அப்ளைங் நியூட்டன்ஸ் லாஸ், நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது கடகடன் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கே தெரியும், XYZ ஆக்சிஸ் தான் வந்து, அதாவது 3 கோஆர்டினேட் ஆக்சிஸ் அண்ட் IJK காம்பனன்ட்ஸை தான் வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சூஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட், சூஸ் அ சூட்டபிள் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் டு அனலைஸ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சூட்டபிளான இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வி கேன் டேக் எர்த் ஆஸ் அன் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம். எர்த்தே நம்ம வந்துட்டு இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக எடுத்துக்கிறோம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச் நியூட்டன்ஸ் லாஸ் நீட் டு பி அப்ளைடு. அதாவது எந்த சிஸ்டம்க்கு நம்மளோட நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. த சிஸ்டம் கேன் பி சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆர் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட். அதாவது அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஆனால் மொத்த சிஸ்டமும் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச். அதாவது மோர் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச் நியூட்டன்ஸ் லாஸ் நீட் டு பி அப்ளை. எந்த சிஸ்டம்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு வந்து எந்த சிஸ்டம்க்கு நம்ம நியூட்டன்ஸ் லா வந்து அப்ளை பண்ணுறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ அந்த சிஸ்டமில் த சிஸ்டம் கேன் பி எ சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ணுறோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். உங்களுக்கே தெரியும், அந்த எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு வாட் ஆர் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு அனலைஸ் த ப்ராப்ளம் அப்படின்னாலே ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஒன்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் ஆர் ஐடென்டிஃபைட். நம்ம ஒரு தடவை வந்துட்டு அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அண்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் ட்ரான். தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடலாம், ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம அப்ளை பண்ணிடலாம், வரையலாம். அப்ளை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ அதுதான் ஒன்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். ஒரு தடவை அந்த சிஸ்டம் மேலே என்ன ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் ட்ரான். நம்ம வந்து ஈஸியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிடலாம் நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி. அடுத்தது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ரைட் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் செகண்ட் லானா நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம், F is equal to ma அப்படின்னு எழுதுவோமா. அப்போ இங்கே F அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், அந்த சிஸ்டம் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the left hand side of the equation write the forces acting on the system in vector notation and equate it to the right hand side of equation which is product of mass and acceleration. ஏன்னா நியூட்டன் செகண்டில் நமக்கு தெரியும் F is equal to ma, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத எழுதுகிறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனில் என்ன எழுத சொல்கிறாங்க, the product of mass and acceleration எழுத சொல்கிறாங்க. here acceleration should also be in vector notationல தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், if acceleration is given, அவங்க acceleration கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் எதை கண்டுபிடிக்க முடியும், ஃபோர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா F is equal to ma அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை
அவங்க ஃபோர்ஸை கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இஃப் ஆக்சலரேஷன் இஸ் given the force can be calculated. if the force is given acceleration can be calculated. இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேங்கோ ட்ரீ கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு மேங்கோ. இப்போ இதை வந்து சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் மேங்கோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதில் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஏரோ மார்க்ஸ் இருக்குது. அதில் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். மேங்கோ ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த மேங்கோவில் வந்துட்டு 2 forces ஆக்ட் ஆகுது. ஒன் இஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் mg, அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னது, நார்மல் ஃபோர்ஸ் தானே பார்த்தோம். நார்மல் ஃபோர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஆஸ் அ ஃப்ளோர் மேலேயோ கான்டாக்டில் இருக்கும்போது வி கேன் யூஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஆனால் இந்த மாங்காய் வந்து மரத்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒட்டிகிட்ருக்கா, இல்லை அந்த அந்த காம்பில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, தொங்கிட்டுருக்கு. மாமரத்தில் போயிட்டு நம்ம மாங்காயை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாங்காய் காம்பில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காது, தொங்கிட்டு இருக்கும். அப்போ தொங்குறது அப்படின்னு சொல்லும்போது there must be the tension force act on that mango. சரிங்களா? அப்போ upward force வந்து என்னது, இங்கே tension force. நல்லா தெரிஞ்சிச்சிங்களா டயக்ராமில்? ஸோ earth's gravitational force acts downward direction and tension force. ஏன் இங்கே tension force? நார்மல் ஃபோர்ஸ் எங்கே யூஸ் பண்ணனா, that object should be contact with anything. that means table or floor like that. கான்டாக்டில் ரெஸ்ட்டில் இருந்தாச்சுன்னா அதை வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு என்னென்னா அது தொங்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் அ டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அடுத்தது பாருங்கள், சொல்யூஷனுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இதில் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஸோ பை ஃபாலோயிங் த above steps we fix the inertial coordinate system on the ground. ஸோ அப்போது கிரவுண்டில் வந்துட்டு இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் வரைஞ்சிக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்கம்மா. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஐ காம்பனண்ட், ஸோ ஐ கேப் போடுறாங்க. அடுத்தது ஒய் ஆக்சிஸ்க்கு ஜே காம்பனண்ட், ஸோ ஜே அதாவது யூனிட் வெக்டார், இட் ஷோஸ் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிறைவேறிச்சு, அதாவது இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆன் த கிரவுண்ட், அதை எடுத்துக்கிறாங்க இந்த டயக்ராம். அடுத்தது வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், இல்லை ஆக்டிங் ஆன் த மேங்கோ. த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மேங்கோ ஆர் உங்களுக்கே தெரியும் என்னது, டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் tension force. So gravitational force exerted by the earth on the mango, அதாவது மேங்கோ மேலே, அந்த மாங்காய் மேலே வந்துட்டு gravitational force புவி ஈர்ப்பு விசை இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் gravitational force exerted by the earth on the mango. புவி ஈர்ப்பு விசை, அதாவது புவி ஈர்ப்பு விசைனால மேங்கோ மேலே அந்த gravitational force ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Gravitational force exerted by the earth on the mango acting downward along the negative y-axis. So gravitational force exerted by the earth on the mango acting downward along negative y-axis. நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் இப்போ இங்கே வெறும் ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்குவோம். அப்போ இதுக்கு கீழே வந்து என்னது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே என்ன ஆகுது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். தட் இஸ் mg. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் த மேங்கோ ஆக்டிங் டவுன்வர்ட் அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டென்ஷன். ஏன் இங்கே டென்ஷனுங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கார்டு அட்டாச்சு டு த மேங்கோ, அதாவது அந்த காம்போட டச் ஆயிருக்கு இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. டென்ஷன்னா ஆக்ஸ் அப்வர்ட் அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இப்போ தானே நம்ம வரைஞ்சோம், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸுங்கும் போது என்னது, அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இதுதான் மேங்கோ அப்படின்னா இதில் காம்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுதான் மேங்கோன்னா இந்த கார்டு அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்போ இது வந்து என்னது, ஆக்ட் அப்வர்டு. இது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த மேங்கோ. ஸோ டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்டு அட்டாச்சு டு த மேங்கோ தட் ஆக்ட்ஸ் அப்வர்டு அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. mg அப்படின்னு சொல்லும்போது டவுன்வர்ட் டைரக்ஷன், தட் இஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ வாட் ஆர் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மேங்கோ அப்படின்னு சொன்னால் என்னது, ஒன் இஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலாங் த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் டென்ஷன் that is in the cord attached to the mango acts upward along positive y axis. At the free body diagram உங்களுக்கு தெரியும். The free body diagram for the mango is shown in the figure, x and y axis. So mango, next the free body diagram, mango வந்து என்னது ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. mg acting downward direction and tension force acting upward direction. This is a free body diagram. அப்போ இதுதான் வந்துட்டு நம்ம சில நேரங்களில் வெறும் 2 மார்க்கில் மட்டும் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய சொல்லுவாங்கம்மா.
ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தட் ஆப்ஜெக்ட் அதை வந்து நம்ம ஏரோ மார்க்கில் டிஃபைன் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த மேங்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா. இது ஈஸி தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூட்டன் செகண்ட் லா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது? F is equal to ma. சரிங்களா? மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? அப்போ FG என்னென்னு, அதாவது அந்த மேங்கோ மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்களா, அதனால தான் இங்கே FG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனை நம்ம என்னென்னு சொன்னோம்? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால் இங்கே என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், எம்ஜினா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எம்ஜி ஏன் மைனஸ் ஜே காம்பனன்ட்னா பிகாஸ் மைனஸ், அதாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பக்கத்தில் பென்சில் எழுதிக்கோங்க, இந்த இடத்துல நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு, அதனால தான் மைனஸ் ஜேன்னு போட்டிருக்காங்க. அப்போ அது ஈக்குவல் டு என்னென்னு எழுதுறாங்க? FG வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் MG J cap. ஆர் யூ கிளியர்? அதாவது டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மேங்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராவிடேஷனல், டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த டவுன்வர்டுன்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால FG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஜென்ரலாக நம்ம வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லாக்கு F is equal to MAன்னு எழுதுவோம். இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறனால FG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு MG மைனஸ் J cap ஈக்குவல் டு மைனஸ் MG J cap அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹியர் MG இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மைனஸ் J cap ரெப்ரசன்ஸ் த, MGங்கிறது நமக்கு தெரியும் மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மைனஸ் J capங்கிறது யூனிட் வெக்டர் இன் த நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். அடுத்த இன்னொரு ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆச்சு டயக்ராமில் பாருங்கள், ஃப்ரீ பாடி டயக்ராமில் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் அப்வர்ட் டைரக்ஷன். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேருந்து தொங்கிட்டு இருந்தாலும் அது வந்துட்டு டென்ஷன் ஃபோர்ஸ், இழு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷன் அப்படின்னா இழு விசை, அதாவது அந்த மேங்கோ வந்துட்டு டச் ஆகிட்டு இல்லை, அந்த ட்ரீயில் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கு, அந்த காம்பை பிடிச்சிட்டு அது என்ன தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ இழு விசை, அது மேலே ஒரு இழு விசை ஆக்ட் ஆகுது, அதனால தான் டென்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அனதர் ஃபோர்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு MG எழுதியாச்சு. அடுத்தது அனதர் ஃபோர்ஸ் என்னது? அப்வர்ட் ஃபோர்ஸ் T, that is tension force. T vector is equal to T J cap. அது வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்கிறதுனால வெறும் ப்ளஸ் J capன்னு போட்டிருக்காங்க. Here T is the magnitude of the tension force and J cap is the represents the unit vector in positive y direction. Tங்கிறது என்னது? magnitude of the tension force அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த மேங்கோ அப்படின்னு சொல்லும்போது டூ ஃபோர்ஸஸ், ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இங்கே இதை எடுத்து எழுதிக்கிறாங்க பாருங்கள், F netனா டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த மேங்கோ என்ன எழுதியிருக்காங்க? F net வெக்டார் ஈக்குவல் டு FG வெக்டார், அதாவது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? FG வெக்டாருக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? மைனஸ் MG J cap ப்ளஸ் TJ capன். அடுத்தது இது வந்து J காம்பனண்ட்டில் இருக்கிறனால, ஏன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸுங்கிறதுனால இந்த J காம்பனண்ட்டை காமனாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் டேர்மாக உள்ளே வர மாதிரி T மைனஸ் MG இன்ட்டு J cap அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சாமா? ஒன்றும் கிடையாது, FGக்கு பதிலாக மைனஸ் MG J capனும் டிக்கு பதிலாக TJ capன்னு எழுதியிருக்காங்க. J காம்பனண்ட் வெளியில் எடுத்துகிட்டா T மைனஸ் MG. அடுத்தது பாருங்கள், ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலான்னு, F net vector equal to MA vector. Since the mango is at rest with respect to us, நம்மளை பொறுத்தளவுக்கு மேங்கோ ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமில் த ஆக்சிலரேஷன் இஸ் 0 ஆயிடுது. இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமில் ஆக்சிலரேஷன் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ இங்கே என்ன ஆயிடுது? F வெக்டார் அதாவது F net வெக்டார் ஈக்குவல் டு MA வெக்டார் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க? T மைனஸ் MG, அந்த F net டோட்டல் ஃபோர்ஸ், அந்த டோட்டல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 0 ஆனதுனால இந்த டோட்டல் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த F நெட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க? T மைனஸ் MG J ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க, இந்த டயக்ராம் காமிச்ச மாதிரி. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? T ஈக்குவல் டு MGன்னு ஆயிருமா? பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸு காம்பனன்ட்ஸ், அதாவது J காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது we get the equation, above equation என்னவா மாறுது? we get T minus MG is equal to 0. அடுத்தது, so the tension force acting on the mango is given by, அப்போ மைனஸ் லெஃப்ட் சைடில், அதாவது இங்கே இருக்கிற மைனஸ் G இந்த பக்கம் ரைட் சைடில் போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் MG ஆகும். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு பாருங்கள்? T is equal to MG. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த மேங்கோ, தட் இஸ் T is equal to MG. அப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க.
நான் ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அப்ளை த நியூட்டன் செகண்ட் லா டு மேங்கோன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ மாஸ் ஆஃப் த மேங்கோ அவங்களே கொடுத்துருக்காங்க, m is equal to 400 கிராம். அப்போ கிராமை வந்து நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது acceleration due to gravity நமக்கே தெரியும், g is equal to 9.8 meter second inverse square. So tension acting on the mango is t is equal to mass 400 கிராமை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணும்போது we get 0.4 into acceleration due to gravity 9.8. So 0.4 into 9.8 equal to 3.92 Newton. So what is the tension force acting on the mango அப்படின்னா என்ன ஆன்சர்? 3.92 Newton. அதாவது tension force act on the மேங்கோ அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். அப்போ டென்ஷன் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இங்கே இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, T is equal to mg அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம், ஏன்னா எக்ஸாம்பிள் சம் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு சம் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸை சைட் பை சைட் மிஸ் எடுக்க எடுக்க கவனிச்சிட்டே வாங்க, டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி எக்ஸாம்பிள் சம்ஸும் அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்னங்கிறத பார்க்கலாம். So thank you students.